ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம முத்தே நகர் உள்ள தான் வந்திருக்கோம். முத்தே நகரில் உள்ள சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். சிவன் கோயிலை பாருங்கள், இப்போ தான் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த கும்பேஷம் வந்து எப்போன்னு தெரியல, தெரிஞ்சால் அடுத்த பாட்டில் போடுறேன். பாருங்கள், இதுதான் கோயில். இங்கே பாருங்கள், உள்ளே போகும்போது வந்து இந்த பெரிய பெரிய இடத்துல வச்சுருக்க மாரி உள்ளே போகிற இடத்துல இப்படி சுற்றிட்டு போகிற மாரி. இங்கே பாருங்கள், தள்ளி விட்டால் சுற்றிட்டு உள்ளே போகலாம். அங்கே பாருங்கள், அதுதான் நானும் இப்போ போயிட்டுருக்கேன். உள்ளே வந்தாச்சு. இப்போ கோயில் உள்ள பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கோயில் ஃபினிஷ் பண்ணல. ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து கோயில் சூப்பராக இருக்குது. ஃபினிஷ் பண்ணிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். பெயிண்டிங்லாம் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் வந்து மணி வைக்கணும்னு நினைக்கிறேன். மணி பெரிய மணி வைப்பாங்கல்ல, அந்த மணி வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல என்ன வைப்பாங்கன்னு தெரிஞ்சுட்டா, இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த இடத்துல வந்து தான் சிவனுடைய நந்தி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நந்தி ஆனாண்ட பலிப்பிடம் நவகரங்கள் இருக்குது பாருங்கள். பாருங்கள், நவகரங்கள் பாருங்கள். இப்போ நம்ம கோயில்கிட்ட வந்துட்டோம். இங்கே பாருங்கள், சாமி வந்து சிவன் பார்வதி அண்ணாண்ட வந்து வீரனார்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்காங்க. பிள்ளையார் கணபதி இருக்காங்க பாருங்கள், கணபதி இருக்காங்க. அண்ணாண்ட வந்து அம்பாள் இருக்காங்க. அந்த கடைசியில் பாருங்கள் அம்பாள் தெரியுறாங்க. பெயிண்டிங் பண்ணவே இல்லை இன்னும். பெயிண்டிங்லாம் பண்ணால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். கோயில் உள்ளார ஒரு நாளே இப்படி தான் இருக்கும் பாருங்கள். பாருங்கள், கோயில் மேலே எவ்வளோ பெரிய கண்ணாடி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன சாமின்னே தெரில. சாமி வைக்கிறதுக்கு இடம் மட்டும் வச்சுருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா சிலை வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஐயப்பன் இருக்கார் பாருங்கள். பாருங்கள், 18ஆம் படி ஐயப்பன் இருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், நந்தி இருக்காங்க. அதோட ஏகாம்பரேஸ்வருடைய வாகனம் நந்தி இருக்காங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்ரீ காமாட்சி அம்பாள் இருக்கிற இடம் பாருங்கள். கருவறை அம்பாள் உள்ளே இருக்காங்க. இங்கே பாருங்கள், இவங்க வந்து யாருன்னு தெரியுது உங்களுக்கே தெரியும்ல. உங்களுக்கே பாருங்கள், இவங்க தான் வந்து சிவபெருமான் வந்து ருத்ர தாண்டவம் ஆடின நிலையில் நிற்கிறாங்க. தாண்டவம் ஆடிய நிலையில் நிற்கிறாங்க பாருங்கள். இவங்க வந்து முருகர். பிள்ளையாரோட முதல் மகன் பிள்ளையார் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கார்கள். பாருங்கள், இந்த சைடில் வந்து விளக்கேற்றுறது உங்களுக்கு தெரியுதுல்ல. பாருங்கள், சைடில் விளக்கேற்றுறது வந்து ஃபுல்லாக அழகாக இருக்கும். இந்த கும்பேஷ் தண்ணிக்கு இது ஃபுல்லாக விளக்கேற்றி அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே சிவபெருமான் இருக்கார் பாருங்கள். பார்த்தீங்கன்னா கணபதி, இது கணபதி சிலை ரொம்ப பெருசு வச்சுருக்காங்க பாருங்கள்.